ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம முட்டை ஸ்டெப்பிங்லாம் பண்ணோம்னா, அந்த மசாலா கூட கொஞ்சம் கரம் மசாலா போடணுங்க. போட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணிங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா அடிக்கமோ அந்த அளவுக்கு அடிச்சிங்கன்னா உப்பி வருங்க நல்லா. இதில் தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டு, இது கூட முட்டைக்கோசு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கேப்சிகம், ஒரு சின்ன துண்டு கேப்சிகமை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், பெரிய மிளகாட்டு ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை தழைங்க, அப்புறம் மல்லித்தழை. இது கூட வந்து நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி. மிளகாய் போடாதீங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலாங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. அதனால் முட்டைக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை அப்படியே அடுப்பில் போட்டுடணுங்க. அடுப்பு ஸ்பீடாக எரியக்கூடாது. இதில் ஸ்டெப்பிங் பண்ணிவிடணுங்க. அப்புறமா நம்ம அப்படியே மடித்து விட்டுறணுங்க. இந்த அப்புறமா அதேமாரி மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு இந்த புறமா அப்படியே மடித்து விட்டுருங்க. வெளியில் வராதுங்க உங்களுக்கு. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடணும். லைட்டாக ஆட் பண்ண போகிறோம். திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு பாருங்க. மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கலாங்க. ஸ்டெப்பிங் சப்பாத்தியை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. வாங்க மக்களை எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. ஸ்டெப்பிங் வந்து எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்லாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.